நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த டோரை வந்து நேச்சர் பாலிஷ் போடுறோம். நேச்சர் பாலிஷில் வெள்ளை மரம் நிறையா இருக்கும். வெள்ளை மரத்தை மறைச்சி சட்டத்தில் ஒரு கலரு, சென்டரில் ஒரு கலரு, அப்படி தனித்தனியாக வருது. அதை ஒரே ஈவன் கலராக மாற்றி நேச்சர் பாலிஷ் போட போகிறோம். இதில் என்னன்னா, உங்களுக்கு நேச்சர் பாலிஷில் வந்து எல்லாருமே நேச்சர் பாலிஷ் போடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் நம்ம பண்ணுறது இந்த டோரில் இருக்க வெள்ளைகளை வந்து முக்கியமாக மறைச்சி சுத்தமாக காமிக்க போகிறோம். அந்த வெள்ளை பேடாகாது, லைஃப் லாங்காக கிடக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம இந்த ஃபினிஷிங் எப்படி கொடுத்துருக்கோன்னு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நீங்கள் இப்போ இந்த பார்க்குற இந்த சொல்ல வந்து மரம் டிசைன் கொடுக்குறதுக்காண்டி விசின் ஓட்டையில் இதில் தெரிக்கிறது. இது தெரிச்சது வந்து கார்னர்ல தான் கரெக்டாக தெரிக்கும். இந்த மாதிரி கார்னர் உள்ளதே அது தெரிக்கும். அந்த தெரிச்சது கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சுன்னா அதை வந்து நம்ம சாதாரண லப்பத்தில், பவுடரில் கலந்த லப்பத்தில் வச்சோம்னா நாளடைவில் அது கீழே விழுந்துடும், குடி கீழே விழுந்துடும். அது லைஃப் கிடையாது. அதனால் நம்ம இந்த 743 பசையும் மரப்பொடி வச்சுருக்கோம். மரத்துலேருந்து அறுவையிலேருந்து எடுக்கிற பொடி இது. இதை வச்சு நம்ம இதில் அப்ளை பண்ணிட்டோம்னா இது நம்ம குத்தி உடைச்சாலும் இது பக்கத்தில் தான் உடைஞ்சு இந்த நம்ம வைக்கிற ஸ்பாட்டில் வராது. அந்த அளவுக்கு கிரிப்பாக நினைக்கும். குரங்கு பசங்க சொல்லுவாங்க அதை 743. அது இப்போ போட போகிறோம் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல அந்த பசையை போட்டோம். இப்போ வந்து இந்த இடத்த நம்ம குத்தி, அதாவது சில்ல வச்சு குத்தி எடுத்தா கூட இந்த பசை வராது. இது பக்கத்தில் உள்ள பீஸ் தான் பிடிங்கி வரும். இந்த மாதிரி கார்னர் இருக்கிற இடத்துல அந்த மாதிரி வெடிக்கும். எல்லா மரத்துலையும் வெடிச்சிருக்கும். அதுக்கு இந்த பசையும் அந்த மரப்பூடு தூள் போட்டால் மட்டும்தான் கிரீப்பை பிடிச்சி நிற்கும். நம்ம வச்ச அந்த 743 பசை போட்டு வச்ச லப்பத்தை இப்போ தேய்க்க போகிறோம். பாருங்க, ரோல் எமரியில் தேய்ச்சாலுமே அது எவ்வளோ கிரீப்பாக இருக்குங்க. பாருங்க எவ்வளோ மட்டமாயிடுச்சு, எவ்வளோ லெவல் ஆயிடுச்சுன்னு பாருங்க. இப்போ இருந்த இடத்தினுடைய தடமே தெரியாமல் போயிடுச்சு பாருங்க. அந்த சொல்ல இருந்துச்சு, அந்த சொல்லுங்கிற இடமே தெரியாம ஒரே லெவல் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய கதவுல பாருங்க நண்பர்களே, எவ்வளவு நரை இருக்குன்னு பாருங்க. இந்த நரையை பூரா தேய்ச்சி நம்ம வந்து எப்படி ஃபினிஷிங் பண்ணுறோன்றத இந்த வீடியோவோட எண்டு லாஸ்ட்டில் காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ நிறைய தேய்ச்சி நல்லா வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஃபினிஷிங் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். லாஸ்ட்டாக பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் நண்பர்களே. நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த கை உடிக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் ஸ்டெப் ஒட்டிடுவோம். இப்படி ஒட்டலைன்னா இது என்ன வந்து பார்த்தீங்கன்னா கிராக் ஆகும். அதனால் வந்து மெயினாக நம்ம தேய்க்கிறதுக்கு முன்னாடி இது ஃபுல்லாக வந்து நம்ம வாங்கிட்டு வந்திருக்க அப்ரோச் ஸ்டெப் வந்து முதல்ல ஒட்டிடணும். ஒட்டிட்டு தான் நம்ம வந்து அடுத்து தேய்க்க ஆரம்பிக்கணும். இல்லைன்னா கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக கிராக் ஆகும். நம்ம காஸ்ட்லியாக வாங்கியிருப்போம் கைவிடி.
இந்த மரத்துல வெள்ளை மரம் ஒன்று இருக்கு. அதனால வெள்ளை மரம் இருந்ததை நம்ம இது போட்டு வால்நட் ஸ்ட்ரெயினர் ஊற்றி இந்த வெள்ளையை மறைச்சி ஒரே ஈவனாக கொண்டு வரப்போம். இதுவும் வெள்ளை, இந்த பீஸ் மட்டும் டார்க்காக இருக்கும், இந்த இடம் வெள்ளையா இருக்கும். இந்த வெள்ளையெல்லாம் ஒரே ஈவனாக கொண்டு வருவோம். இதை ஃபினிஷிங்ல பாருங்க. இது வந்து வால்நட் அதிகமாக வால்நட் கலந்து வால்நட் மாடல் தான் வரும். இந்த டோரே வால்நட் மெத்தடே வரும். இந்த வெள்ளையை மறைச்சிருவோம். இது வெள்ளையாக இருக்கு. இந்த வெள்ளையெல்லாம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக மறைச்சிருவோம். டோர் கிரைன்ஸ் பக்காவா தெரியும். நிலையை வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து நம்ம பேப்பர் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம லப்போ வைக்க ஆரம்பிக்கலாம். பின்னாடி வந்து இப்போ நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபுல்லாக இதையும் வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சீலர் அடிச்சுட்டு லப்போ வைக்கலாம். ஃப்ரண்டை ஃபுல்லாக வந்து நம்ம தேய்ச்சிட்டு நல்லா வந்து இப்போ சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அந்த காடி ஈடியெல்லாம் நல்லா தேய்ச்சி கிளியராக எடுத்தாச்சு. இப்போ ஃபுல்லாக வந்து முடிஞ்சு நிற்கிது. அடுத்த வேலை வந்து இப்போ எஸ்டி கம்பெனியில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சீலர் வாங்கியிருக்கிறோம். இது 4 லிட்டர் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1600 ரூபா இப்போ ரேட்டில் கிடச்சிக்கிட்டு இருக்குது. இதை முதல்ல வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா வந்து அடியில் கிண்டணும். ஏன்னா வந்து அடியில் கெட்டியாக நிற்கும். நல்லா கிண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தேவைக்கு ஒரு 1/2 லிட்டராக வந்து நம்ம ஊற்றி என்சியை கலந்துக்கணும். ஏன்னா என்சி ஊற்றுறதுனால மொத்தமாக கலந்தோம்னா சீக்கிரம் வந்து செட் ஆகிட்டே இருக்கும். அதனால் தேவைக்கு நம்ம 1/2 லிட்டராக வந்து எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா அப்பப்போ நம்ம லூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ரொம்ப கெட்டியாக வச்சு சீலரை வச்சு அடிக்க முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1/2 லிட்டர் எடுத்துக்கிறோம். 1/2 லிட்டர் எடுத்துக்கிட்டு அதுக்கு நம்ம தேவையான அளவு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்சி கலக்க போகிறோம். என்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 லிட்டரு வந்து 150 ரூபா வந்து லிட்டரில் கிடச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம தேவைக்கு என்சி டின்னரை நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணிடுறோம். இப்போ மிக்ஸ் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்மலுக்கு லூஸில் வச்சுக்கிறோம். ரொம்ப கெட்டியாக வச்சு அடித்தோம்னா நம்மளுக்கு வந்து கணை ஏறிக்கிறோம். அதனால் நார்மல் லூஸுக்கு வச்சுட்டு அடிக்கும் போது நம்மளுக்கு வந்து ஏன்னா 3 கோட் 4 கோட் நம்ம வந்து சீலர் அடிக்கும் போது கணை ஏறாமல் இருக்கும். அதனால் வந்து இப்போ நம்ம இதுக்கு வந்து 1/2 லிட்டருக்கு 1/4 லிட்டர் டின்னர் வந்து என்சி கலந்துருக்கோம். என்சி டின்னர் வந்து நம்ம கலக்கும் போது நல்லா வந்து ஒரு லூஸ் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக கலந்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நண்பர்களே இப்போ நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ லூஸில் வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம நார்மலுக்கு நம்ம வந்து லூஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து சீலர் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பாருங்கள் அடிக்கிறதுக்கு முன்னாடி தெரியாது. இந்த சீலர் அடிச்சோன்னே வந்து கம்ப்ளீட்டாக வந்து நல்லா தெளிவாக தெரியும். இப்போ நம்ம சொட்ட விடாமல் அந்த சீலரை வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணி ஃபுல்லாக வந்து நம்ம எந்த இடத்துலையுமே கேப் விடாமல் அடிக்கணும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது
நம்ம சீலர் அடிக்கிறதுக்கு முன்னாடி மரத்தில் பாருங்க வேக தெரியாது. சீலர் அடித்ததுக்கப்புறம் எப்படி வந்து கிரெயின்ஸ் அப்படியே தெரியுது பாருங்க. ஒரிஜினாலிட்டி அப்படியே வந்து இந்த கிரெயின்ஸ் அப்படியே தெரியும். அதுதான் வந்து இந்த சீலர் அடித்து முடிச்சுன்னு நீங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்கு பாருங்க கிரெயின்ஸு. ஏன்னா நார்மலாக மரத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கிரெயின்ஸ் தெரியாது. தேக்கில் வந்து மெயினாக வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயமே வந்து இந்த மாதிரி கிரெயின்ஸு நம்ம தெரியணும்னா அது நம்ம முதல்ல நம்ம சீலர் அடிக்கும் போதே தெரிஞ்சிட விஷயம். நல்லா வைரம் பாஞ்ச மரங்கிறத. இப்போ நீங்கள் எங்களுக்குள்ளே பார்க்கலாம். இதில் வந்து அவ்வளோ கிரெயின்ஸு இப்போ தெரியலை. நம்ம சீலர் அடித்த உடனே கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக நல்லா தெரியும். பாருங்க எவ்வளோ கிரெயின்ஸ் தெரியுதுன்னு. இதான் வந்து நம்ம மெயினாக வந்து சீலரில் காட்டுறோம். நிலை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீலரு நம்ம ஃபஸ்ட் கோட் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா மூலக்கொடி எல்லாமே வந்து சொட்ட விடாமல் நிலக்கொடி எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சீலர் அடித்த பிறகு இந்த டோரில் எத்தனை பீஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க தனித்தனியாக கலர் வித்தியாசம் வரும். வித்தியாசம் காமிக்கிறதுல அந்த கலர்களெல்லாம் நம்ம சீலரில் இந்த ஒயிட்டு, இது டார்க்கு, இது வந்து லைட்டாக எல்லோ, இது வந்து நல்ல ஒயிட்டு, இது அதை விட ஒயிட்டு, இதெல்லாம் ஒரே யூனிஃபார்மாக கொண்டு வந்து கலரு ஒரிஜினல் டீ குட்டு மாதிரியே கொண்டு வந்து இந்த டோரை கலர் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணி ஒரே யூனிஃபார்மாக கொண்டு வந்து காட்டுவோம். சாக் பவுடரு, ராவ்சினா மஞ்சள் அம்பரு, ப்ரௌன் அம்பரு, ரெட்டு அம்பரு, மூணும் மிக்ஸ் பண்ணிட்டேன். தப்பாக எடுக்க போகிறோம் கலரு. இப்போ ரெட் அம்பரு, ப்ரௌன் அம்பரு, இப்போ எல்லோ அம்பரும் மூணை வந்து இப்போ நம்ம நப்ப வைக்கிறதுக்கு பவுட்ரு போட்டுருக்கோம். இது இல்லாமல் வந்து இதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா சாக் பவுட்ரு மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ சாக் பவுட்ரு போட்டுருக்கோம். உங்களுக்கு தேவைக்கு நீங்கள் லப்பம் கலந்துக்கோங்க. இப்போ ப்ரௌனு, ரெட்டு, எல்லோ பவுடரையும் இப்போ சாக் பவுடரையும் சேர்த்து மொத்தமாக வந்து மூணையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடணும். வெப்பத்தை கலக்க போகிறோம். அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். முதல்ல சீலரை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே கலந்து வச்ச எல்லோ, ப்ரௌனு, சாக் பவுட்ரு இதை ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். அதை இந்த சீலர்னா நம்ம முதல்ல கலந்துடலாம். நம்ம தேவைக்கு நீங்கள் கலந்துக்கங்க. சீலரில் வந்து நம்ம லப்பத்தை கலந்து வைக்கும் போது சீக்கிரம் வந்து லப்பம் நம்மளுக்கு காஞ்சி விடுவோம். தேய்க்கிறதுக்கு வேலை சீக்கிரம் ஆகும். அதனால தான் வந்து நம்ம மெயினாக சீலரில் கலந்து வைக்கிறோம். நம்ம தேவைக்கு டைட்டுக்கு நம்ம லப்பத்தை கலந்துக்கிறோம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. கலந்ததில் வந்து துணியை போட்டு மூடி வச்சிருந்தோம், இல்லைன்னா உணர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஓட்டையை பாருங்க. இது பூரா வந்து இப்போ நம்ம லப்ப வைக்கிறோம். இந்த ஓட்டைக்கு பூரா வந்து நம்ம லப்பத்தை வச்சு இப்படி முதல்ல அப்ளை பண்ணிடலாம்.
ஏன்னா இந்த மாதிரி ஓட்டை இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மரத்தில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அந்த ஜாயிண்டையும் இந்த லப்பத்தை வச்சு நம்ம மறைச்சிடணும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஜாயிண்ட்டில் நம்ம லப்ப வைக்கிறோம் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா செலுத்திடணும். ஏன்னா மேலாக வச்சிங்கன்னா உள்வாங்கிக்கிட்டே இருக்கு லப்பம். அதனால் அவங்க நல்லா செலுத்திடணும். இந்த மாதிரி நல்லா செலுத்திட்டு திருப்பி உணர்ந்ததுக்கப்புறம் உள்வாங்குச்சுன்னா திருப்பி நம்ம இன்னொரு தடவை வைக்கணும். ஏன்னா இந்த பாலிஷ் பொருள் வந்து ஒரு தடவை நீங்கள் போட போகிறீங்க. அதை கரெக்டாக நம்ம லப்ப வைக்கலைன்னா திருப்பி 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 உங்களுக்கு வந்து வெயில்லையும் மழையிலையும் கிடக்கிறது. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா டோர் வந்து அந்த ஜாயிண்ட் விட்டுக்கிறோம். அதனால் வந்து மெயினாக வந்து நீங்கள் செய்யக்கூடியது நம்ம ஒரு தடவை லப்ப வச்சுட்டு சப்போஸ் திருப்பி உள்வாங்குச்சுன்னா இன்னொரு தடவை பாலிஷ் போடும்போது வச்சிடணும். ஏன்னா அந்த பாலிஷ் போட்டுட்டு தொடர்ந்து மேலே மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளீர் மட்டும் அடிச்சுக்கிட்டே இருப்போம். அது 50 வருஷமா 100 வருஷம் ஆனாலும். அப்போ இப்போ நம்ம செய்கிறது முறைப்படி செஞ்சோம்னாத்தே அந்த மரத்துகளில் ஜாயிண்ட் இல்லாமல் உங்களுக்கு லாங் லைஃப்பாக வந்து மரம் அப்படியே கிடக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்க லப்பத்தை தேய்க்க போகிறோம். இந்த ஜாயிண்ட் எல்லாமே வந்து லப்ப வச்சுருக்குறோம். இந்த ஓரக்கூடிய பற்றி வைக்கிற பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்கலாம் நம்ம அதில் வச்ச லப்பத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி 120 நம்பர் எம்எஃப்சிட்டை போட்டு இந்த மாதிரி வந்து லப்ப வச்சதே தெரியாத அளவுக்கு மட்டமாக வந்து தேய்ச்சிடணும். இப்போ அந்த லப்ப வச்சதே கடமை இல்லாத அளவுக்கு நம்ம தேய்ச்சிருக்கோம்னா கரெக்டாக அந்த ஓட்டையில் மட்டும் அந்த ஓட்டையில் லப்பம் அடைஞ்சிக்கிறோம். இப்படி தேய்ச்சிருக்கோம்னா பார்த்து தேய்ச்சி வச்சுருக்க டோருக்கு மேலே இந்த சாண்டிங் சீலரை நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம். இதுலேயும் லைட்டாக கலர் கலந்து ஸ்ப்ரே பண்ணுவோம். அப்போ தான் அது வந்து ஒரே ஈவனாக வரும். அந்த எல்லா கலர்களும் நான் உங்கள்கிட்ட தனித்தனியாக காமிச்சிருக்க கலரில் இதில் என்னென்ன கலக்க போகிறோங்கிறது இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு அடுத்து என்சி டின்னரு. சாண்டிங் சீலர் 1 லிட்டர் எடுத்துருக்கீங்கன்னா என்சி டின்னரு ஒரு 3/4 லிட்டர் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்ப்ரே வந்து உங்களுக்கு கன்னில் வெளியே வரும். இல்லாட்டி டைட்டாக இருந்துச்சுன்னா கன்னில் வெளியே வராது. சீலரையும் டின்னரையும் நல்லா கலந்து தரணும். தேவையான லூஸில் இருக்கான்னு பார்த்துக்கணும். வால்நட் ஸ்ட்ரெயினரு சீலர் கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். வால்நட் ஸ்ட்ரெயினரை மிக்ஸ் பண்ணி அந்த கலர் தான் ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டு ஊத போகிறோம். இது வந்து வால்நட் ஸ்ட்ரெயினரு. இது வந்து 50 ரூபா வரும், ஒரு 100 ml. இதை வந்து நம்ம தேவைக்கு தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் அங்கே எடுத்துருக்கிறது 1 லிட்டர் சீலரு, 3/4 லிட்டர் டின்னரு. அதுக்கு வந்து இது வந்து ஒரு 25 மில்லி ஊற்றலாம். சீலரை இதில் வடிகட்டி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கன்னில் ஊற்றணும். கன்னில் ஃபில்ட்ரு பண்ணாமல் ஊற்றுனீங்கன்னா அதில் வந்து சின்ன சின்ன டஸ்ட் இருந்துச்சுன்னா கன்னில் அடைச்சிக்கிறோம். இந்த வடிகட்டி வந்து பெயிண்ட் கடையில் வண்டிகளுக்கு பெயிண்ட் அடிக்கிற பெயிண்ட் கடைகளில் கிடைக்கும். கேட்டு வாங்கிக்கலாம். சும்மா சாதாரண நம்ம சல்லடை இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு ஃபில்ட்ரு பண்ணுவோம். இது அது இல்லை, பெயிண்ட் கடையில் பெயிண்ட் ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணுற கடைகளில் இது கிடைக்கும். ஊற்றி முடிச்சுட்டு இந்த சல்லடையை கழுவி வச்சுக்கலாம். அடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மிளமீன் வடிகட்ட இந்த சல்லடையில் பாருங்க எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு. இந்த சல்லடையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு தெரியும்.
இது கண்ணில் போய் அடைச்சிக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் ஃபில்டர் பண்ணுறது. கழுவி அடுத்தடுத்து இந்த சல்லடையை கழுவி அடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கழுவுறதுமே ரொம்ப அழுத்த வேணாம். இப்படி லேசாக டின்னரை விட்டாலே அது ஆட்டோமேட்டிக்காக சுத்தமாயிடும். தேவையில்லை. இது எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு பாருங்கள். இந்த சல்லடையில் நம்ம இப்போ ஃபில்ட்ரு பண்ண பிறகு எவ்வளவு டஸ்ட் இருக்குன்னு இதில் பாருங்கள். இப்போ இந்த டோரில் நம்ம கலக்கி வச்சுருக்க சாண்டிங் சீலரை கலர் மாற்ற போகிறோம். கலர்னா ஒயிட்டுக்கு மாற்றலை, ஆவரேஜாக கலர் மாற்றுறோம். அடுத்து ஒயிட்டுக்கு தனியாக மாற்றுவோம். இந்த பீஸ் எல்லாம் ஒயிட்டுக்கு தனியாக மாற்றுவோம். இது வந்து ஆவரேஜ். அதான் அடிப்பாங்க. நான் ஸ்ப்ரே பண்ண போகிறோம். ஸ்ப்ரேயும் போது கொஞ்சம் கனமாக நிற்கும், கட்டியாக நிற்கும். டோருக்கு வந்து நம்ம சாதாரண ப்ரைமர் அடிச்சோன்னா எவ்வளோ திக்னஸ் இருக்கு அந்த மாதிரி இதில் வந்து கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியாக பாலிஸ் அடிக்கிறதுக்கு உள்ள அது கவரேஜ் கொடுத்து தாங்கி பிடிச்சி நிற்கும். அதனால தான் சீலர் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம். ஸ்ப்ரே பண்ணும்போது 2 ஓட்டுக்கான அட்டன்டேஜில் இது நம்ம ஏற்கனவே தேய்ச்ச தூசி வந்து அதில் நிற்கும். இந்த மாதிரி வந்து நம்ம கம்ப்ரஸரை போட்டு ஏர் பிடிச்சி இந்த டஸ்ட்டை ஃபுல்லாக வந்து நல்லா வந்து இந்த மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா தூசி இருந்தால் நிறையா நிற்கும். அதனால் மெயினாக வந்து இந்த டஸ்ட் இல்லாமல் இந்த கம்ப்ரஸரில் இப்படி வந்து நம்ம சுத்தம் பண்ணிட்டோம்னா நல்லா கிளியராக இருக்கும். நம்ம கலக்கி வச்சுருந்த சீலர் இது ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தது. லைட்டாக கலர் கொடுத்துருக்கோம், பார்த்தாலே தெரியும். ஒயிட் சீலர்லேருந்து இந்த லைட் கலர் தான். டார்க் கலரை கொடுத்துட்டோம்னா கிரெயின்ஸ் மறந்துடும். இந்த லைட் கலர் தான் கிரெயின்ஸை வெளியே எடுத்து காமிக்கும். ரேசா மறைச்சும் காமிக்கும். இவ்வளவு விளக்கமாக எந்த சேனல்லையுமே வந்து உங்களுக்கு இவ்வளவு தெளிவாக வந்து யாருமே வந்து வீடியோ போட்டிருக்க மாட்டாங்க. நம்ம சேனலில் வந்து எல்லாமே வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு விளக்கமாகவும் என்ன பொருள் வந்து நம்ம பண்ணலாம், எந்த பொருள் பண்ணக்கூடாது தெளிவாக வந்து வீடியோ போடுறோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சீலரில் கலர் சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், நார்மலாக வந்து ஒரே ஈவனாக இருக்குது. இதுக்கு மேலே இன்னொரு தடவை வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ சாண்டிங் சீலரு நம்ம அப்போ அதை கலர் மாற்றிருந்தோம், லைட்டாக கலர் எடுத்திருந்தோம், அது ஆவரேஜாக மாற்றுறது. இது வந்து அந்த ஒயிட்டை மாற்றி காமிக்கிறோம்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஒயிட்டு தான் எல்லா டோர்கள்லையும் இருக்கும். அதான் ரொம்ப நல்லாவும் இல்லை, இருக்காமல் அசிங்கமாக இருக்கும். அந்த மாத்திரக்காண்டி நம்ம இப்போ கலர் எடுக்கிறோம். சாண்டிங் சீலரு, வால்நட் ஸ்டெய்னரு. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வெள்ளை மரத்தை இப்போ நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுறோம் பாருங்கள். நீங்கள் பார்க்கலாம் இந்த வெள்ளை எவ்வளோ வெள்ளை இருக்குன்னு பாருங்கள். இதுவும் பக்கத்துலேயும் பாருங்கள். இந்த வெள்ளையை அப்படியே கலர் சேஞ்ச் பண்ணி இப்போ இது தெரியாத அளவுக்கு நம்ம ஈவனாக ஒரே கலராக போட போகிறோம். பக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம் 3 கலர் 3 விதமாக இருக்குது.
இப்போ நான் ஏற்கனவே வந்து இந்த கதவை ஃபுல்லாக பின்னாடி பேக்கில் காமிச்சிருந்தேன். எல்லா பீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கனெங்கன வெள்ளை உழுந்துருந்துச்சு காமிச்சிருந்தேன். எங்கனையுமே வெள்ளை இல்லாத அளவுக்கு ஒரே ஈவனாக வந்து இப்போ நம்ம கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் பாருங்கள். நண்பர்களே, இப்போ வந்து நீங்கள் கீழே பார்க்கக்கூடிய இந்த டோர் வந்து முதல்ல நம்ம அடிக்கிறதுக்கு முன்னாடி கீழே காமிக்கிறேன். இப்போ நம்ம அடித்து முடிச்சதுக்கப்புறம் அது எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். அதனால தான் கீழே ஒரு வீடியோ போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். பழைய இது எப்படி இருக்குது, இப்போ நம்ம அடித்தது எப்படி இருக்குன்னு பாருங்கள். மெலமின் சீலரு இது நம்ம கலர் மாத்திரத்துக்கு மேலே ஸ்ப்ரே பண்ண போகிறோம். இது 4 லிட்டர் பேக்கிங்கு, 2050 ரூபா வரும் 4 லிட்டரு. நல்லா குச்சியை வச்சு பிடிக்கிறோம். ஏன்னா அடியில் வந்து கட்டியாக கிடக்கும். மெலமின் மேட் எப்படி அடியில் இருக்கும் அதே மாதிரி இதில் அடியில் போய் கிடக்கும். கலக்கியாச்சு. கலக்கிட்டு இது கூட ஹார்னர் கலக்கணும். இது 900 ml வரும் 1 லிட்டரில். நம்ம 4 லிட்டர் பேக்கிங்கு 1 லிட்டர் பேக்கிங் அளவாக எடுத்து இப்படி 900 ml நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்குரிய ஹார்னரு 1 லிட்டருக்கு தேவையான ஹார்னர் எடுத்துக்கிறோம். இதை வந்து மொத்தமாக டப்பாவில் ஊற்றி வச்சுக்கணும். ஹார்னரையும் ஊற்றிடணும். அதில் நல்லா கலக்கிக்கோங்க. மிக்சிங் வந்து மெலமின் டின்னரு. இது வந்து 300 ml அல்லது 250 ml ஊற்றிக்கலாம். தேவைக்கு அனுசரித்து ஸ்ப்ரே எப்படி பண்ணுறோமோ அதை அனுசரித்து ஊற்றணும். 1300 ரூபா வரும். நான் இப்போ இது 300 ml எடுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் ஸ்ப்ரே நமக்கு போட்ஸாக தள்ளி தரும். இந்த மெலமின் டின்னர் வந்து இந்த சீலர் கூட மிக்ஸ் பண்ணோம்னா வேமா காயும். இந்த மெலமின் சீலர் அடித்தா மட்டும்தான் உங்களுக்கு டோரில் சின்ன சின்ன நரைகள் இருக்கும். அதாவது பொடி பொடி கண்ணாக இருக்கும். நம்ம சாதாரண சேண்டிங் சீலர் அடித்து முடிச்சுட்டு தேய்ச்சிட்டு அதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பொடி பொடி கண்ணாக தெரியும். அந்த கண்ணை மறைக்கிறது இந்த சீலரால் மட்டும்தான் முடியும். இந்த சீலர் நிறைய பேர் அடிக்க மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு டைமிங்கு, இது வேலை கூடுதல். இதை ஊதுனீங்கன்னா உங்களுக்கு டோரோட ஃபினிஷிங் நல்லா லேமினேஷன் பண்ண மாதிரி இருக்கும் டோர். இதுக்கு மேலே நம்ம மெலமின் மேட்டு ஊதவோ கிளாஸி ஊதினாலும் இந்த ஹார்னர் வந்து இதில் கலந்துட்டோம்னா 24 மணி நேரத்துக்குள்ளே அடித்து காலி பண்ணிடணும், தீத்துறணும். இல்லாட்டினா இது கேக்கு மாதிரி கட்டியாகி போகும். ஏன்னா ஹார்னர் மிக்ஸ் பண்ணாத அளவுக்கு தான் இதுக்கு. இது ஹார்னர் கலந்துட்டோமா அடுத்தது வந்து லைஃப் கிடையாது, காஞ்சிடும் வேமா. இது ஹார்னர் கலக்கிறது வந்து உட்டில் வேமா காயறதுக்காக வேண்டிதான்.
இப்போ நீங்கள் பார்க்கலாம், நம்ம வந்து சீலரில் அடித்து அதுக்கு மேலே சீலர்லேயே கலர் மாற்றிருக்கோம். எவ்வளவு நரை வந்து இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே மெலமின் சீலர் ஊத போகிறோம். ஊதுனோடனே இந்த நரை ஊறா தெரியாது. அதனால தான் வந்து மெயினாக வந்து இதை காட்டுறேன் உங்களுக்கு. லேமினேஷன் பண்ண மாதிரி உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து லாக் ஆகி அப்படியே மோல்டு பண்ண மாதிரி இருக்கும். இந்த நிறைய தெரியாது. நண்பர்களே, இதை அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து உங்கள்கிட்ட காமிச்சிருந்தேன். இப்போ நரை தெரிகிறத ஏற்கனவே உங்களுக்கு இப்போ முன்னாடி காமிச்சிருந்தேன் பாருங்கள். அந்த நரை சுத்தமாக தெரியாது. எப்படி வந்து நேமினேஷன் பண்ண மாதிரி இருக்குன்னு பாருங்கள். இதே இப்படி இருக்கும்போது இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மெலமின் மேட்டு வந்து ஃபைனலாக வந்து ஒரு கோட்டு ஊத போகிறோம். அப்படி ஊதும் போது சுத்தமாக நரையும் தெரியாது. ஃபுல்லாக வந்து உங்களுக்கு நேமினேஷன் பண்ண மாதிரி வந்து பாலிஷ் போட்டிருக்கோம். இப்படி போடும்போது வந்து நம்மளுக்கு நல்லா வந்து லைஃப் கொடுக்கும். மரம் வந்து உப்பு தண்ணியிலையோ இல்லை எதையுமே வந்து அரிச்சு கொடுக்காது. நம்ம இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் உள்ள மெலமின் மேட்டு எடுத்துருக்கோம். இது வந்து 1700 4 லிட்டர் பேக்கிங்கு. இப்போ ஃபைனல் பண்ண போகிறோம். மெலமின் மேட்டு அதுக்குள்ள ஹார்ட்னரு ஒரு நல்லா குச்சி வச்சு கலக்கிக்கிறணும். மெலமின் சீலர் மாதிரியே இது இருக்கும். ஆனால் மேட்டு சீலரில் லைட்டாக கிளாஸி இருக்கும், மேட்டில் கிளாஸி இருக்காது. இதையும் நம்ம 900 ml தான் ஊற்ற போகிறோம். ஊற்றி ஹார்னர் 100 ml கொடுத்துருப்பாங்க. நம்ம 4 லிட்டர் பேக்கிங்னால இது 1 லிட்டரில் இப்படி மாற்றுறோம். கரெக்டாக 900 ml எடுத்துகிட்டு
இதுக்கும் டின்னர் வந்து 200லேருந்து 250 வரைக்கும் ஊற்றிக்கோங்க. டின்னரு இல்லைப்பா, இதை தனியாக எடுத்து வச்சுட்டு கார்னர் ஊற்றி கலக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. கார்னர் ஊற்றியாச்சு. இது டின்னரு 200லேருந்து 250 வரைக்கும் ஊற்றிக்கலாம். மொத்தம் 1 லிட்டரில் வந்து 900 மெலமின் மேட்டு, 100 ஹார்னரு, 200 டின்னரு. இதான் ஃபைனல் கோட்டு. இதை நாங்கள் சீலர் அடித்து வச்சுருக்கிறதுக்கு மேலே இதை ஃபைனல் பண்ணும்போது சீலர் ஃபினிஷிங் வேறு, இந்த ஃபினிஷிங் வேறு. இது வந்து மேட் ஃபினிஷு. இது நல்ல ரிசல்ட்டை தரும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது மெலமின் சீலர் அடிச்சிருக்கு. அதுக்கு மேலே வந்து லாஸ்ட்டாக வந்து பேப்பர் போட்டு நம்ம வந்து 320 ml ஷீட் போட்டு லைட்டாக வந்து மேலே தேய்ச்சிட்டு அந்த பூர்ணம் இல்லாமல் தேய்ச்சி எடுத்துட்டு இந்த டஸ்ட்டை தட்டி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஃபைனல் போட்டு பண்ண போகிறோம். நண்பர்களே, இப்போ நம்ம வந்து அந்த ஒயிட் மரம் இருந்தது, அங்கன வெள்ளை இருந்துச்சு, அந்த வெள்ளையெல்லாம் மறைச்சு, லேசாக மஞ்சள் இருந்தது, மஞ்சள் மறைச்சு, அது இல்லாமல் கிரெயின்ஸ் நல்லா தெரியாத இடம், கிரெயின்ஸ் நல்லா தெரிஞ்ச இடத்துல அதிகமாக கிரெயின்ஸ் இருந்த இடம், இப்படி தனித்தனியாக இருந்ததை ஒரே பீஸாக அந்த மரத்தில் எந்த ஒரு இது இல்லாமல் அந்த வாலெட்டு கலரை ஸ்டெயினரை ஊற்றி கரெக்டாக எடுத்துருக்கோம். இப்போ இந்த டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் தெரியும். எப்படின்னா நம்ம சாதாரண உப்பாலிஸ் போடுறதுலேருந்து இது வந்து நம்ம இதில் என்னென்ன முறைப்பிரகாரம் செஞ்சால் இந்த உட்டு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியாக இது நம்ம செஞ்சுருக்கோம். இதை கொஞ்சம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் எல்லா மெத்தேடும் தெரியும். இது வந்து இப்போ உப்பு தண்ணி எதுவும் பட்டாலுமே உங்களுக்கு அழிக்காது. இது வந்து லைஃப் வந்து உங்களுக்கு 7 வருஷம் கம்பெனி கொடுத்துருக்க கேரண்டி. நம்ம ப்ராப்பரியாக செய்ய போய் அந்த கேரண்டி உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது, இதுக்கு மேலே வந்து நீங்கள் எப்போ மெலமின் அடிக்கிறதுனால ஒரு 10 வருஷம் கழிச்சு ரீஃபினிஷிங் பண்ணும்போது இதில் வந்து மெலமின் அடித்தா போதும். ஒரு ஓட்டு எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே அடிச்சுட்டே இருந்தால் போதும். இது ஒர்க்கு பண்ண தேவையில்லை முதலிருந்து.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணாங்க லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை பாருங்க நண்பர்களே. இந்த மாதிரி ஃபினிஷிங்கான ஒர்க்குகளை நம்ம சேனலில் வந்து ஒவ்வொரு வீடியோவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்ட்ரெச்சர் ஒர்க்காக இருந்தாலும் சரி, சில்க் பிளாஸ்டா, பட்டி ஒர்க்கு, பெயிண்ட் ஒர்க்கு, பாலிஷ் ஒர்க்கு அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தெளிவான வீடியோவை வந்து இது வரைக்கும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் கொடுக்கும் ஆதரவில் தான் நம்ம வந்து போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் மேலும் மேலும் நம்மளுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்குது. தொடர்ந்து உங்களுக்கு நல்ல வீடியோக்களை நம்ம சேனலில் வழங்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ வீடு கட்டுறவங்களுக்கும் சரி, பெயிண்டர்களுக்கும் சரி, நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸுகளை வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம சேனல் நம்மளுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானில் கொடுங்க நண்பர்கள்.